வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மேஷம் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி மார்ச் 2026 6ஆம் தேதி ஏற்படுகிறது. அந்த சனி பெயர்ச்சி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சனி கொடுக்கும் குடும்ப வாழ்க்கை குழப்பங்கள் என்ற தலைப்பில் இந்த வீடியோவை பார்ப்போம். குறிப்பாக இப்போ இந்த சனி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் வருது. அதன் மூலம் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. என்னென்னா, ஏழரைச்சனி கன்ஃபார்ம், ஏழரைச்சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் முதல் 2.5 வருஷம் விரையச்சனி. இந்த விரையச்சனி கொடுக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை குழப்பங்கள் என்ன, திருமண வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மேஷம் ராசிக்கு என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பொது பலனாக பார்க்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் பாவகத்தில் சனி இருக்குன்னாவே வேலையில் ஒரு விரும்பத்தகாத மாற்றம் வரும். ஆல்ரெடி சில பேருக்குலாம் இப்போ மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்குது, ஒரு இடமாற்றம் ஏற்படுது. ஆனால் அது பதவி உயர்வாக கூட இருக்கும். ஆனால் குடும்பத்தை விட்டு தூர இடத்துக்கு போயிட்டு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஒரு இடமாற்றம் ஏற்படும். அல்லது திடீர்னு வேலையை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வேறு வேலையில் சேர்ற மாதிரி ஒரு நிலைமை வரும். பதவியில் மாற்றங்கள் ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வுடன் இடமாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது சில பேருக்கெல்லாம் தனியார் பணியில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போது பிஸ்னஸ் என்பது கூட்டாளிகளை நம்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத தவிர்க்கணும். அப்படி ஆரம்பிச்சிங்கனாக அதில் பண நஷ்டம், கடன் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஜென்மசனி காலகட்டத்தில் ஏற்படும். அடுத்தது கொடுக்கல் வாங்கல். திடுதிப்புன்னு ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறீங்கன்னாக்க எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுத்தீங்கன்னா அது வாங்க முடியாது, வாங்கினா கொடுக்க முடியாது என்ற நிலைமையும் ஏற்படும். அப்போது கடனுடைய அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதை விட நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஏன்னா இந்த சனியோட பார்வை 3ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குறிப்பாக மேலதிகாரிங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையாக பேசுறது, கம்யூனிகேஷன் பண்ணும்போது எச்சரிக்கையாக வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்றது தான் நம்ம முக்கியமாக அதில் பார்க்க போகிறோம். இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள சற்று தொழில் காரணமாவது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். பொருத்தமே இருக்குன்னா கூட இந்த நேரத்தில் தசாபுக்தி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஏழரைச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தியை ஜாதகத்தின் அடிப்படையில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலையும் ஒரு அவயோகியோடைய தசாபுக்தியோ அல்லது 6, 8ஆம் அல்லது 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுக்தி அல்லது ஒரு சரியில்லாத ஸ்தானபலம் உள்ள ஒரு கிரகத்தோட தசாபுக்தி நடந்துட்டு இருக்கும். மேக்சிமம் இந்த சனி தசை அல்லது ராகு தசை இந்த மாதிரிலாம் நடக்கும். அல்லது சனி புக்தி அல்லது ராகு புக்தி கிராஸ் ஆகும். அந்த மாதிரி ஆகுதுன்னா நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும்னு அர்த்தம். ஒரு 10% அவங்களுக்கு பெட்டர். இப்போ குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பொருத்தமோடு இருக்கிறவங்களுக்கு கூட சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் சில நேரங்களில் போகும். வாக்குவாதங்கள் வாழ்க்கை துணையோருடன் செய்யாமல் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் சகிப்புத்தன்மையோடு போகிறது மட்டும்தான் அந்த நேரத்தில் நன்மை. அதே போல் சில பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் ஆல்ரெடி கூட இருப்பீங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, பொருத்தம் இல்லை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிந்து இருக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு 2 பேருக்குமே தோஷங்கள் இருக்குன்னாக்க, அதாவது கலசர தோஷம் இருக்குன்னாக்க, அல்லது ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லாமல் அது பொருத்தம் இல்லாமல் இணைச்சி வச்சுருக்காங்கன்னாக்க, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் டிவோர்ஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் சேனலில் கூட அதாவது மேசராசிக்கு 2026 கணவன் மனைவி பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது யாருக்குன்னா தோஷங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு. தோஷங்கள் இல்லை, பொருத்தம் இருக்குன்னாலையும் தசாபுக்தி சரியில்லைன்னா சற்று விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை பெருசுப்படுத்தாமல் இருந்தீங்கன்னாகவே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதையே பெருசுப்படுத்தினீங்கன்னாக நீங்களுமே இந்த ஏழரை காலத்தில், இந்த ஏழரைச்சனி காலகட்டத்தில் பிரிஞ்சே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திட்டோம். ஒரு சின்ன பிரிவு பெரிய பிரிவை ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் மனம் விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாகவே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பொருத்தம் சரியாக பொருத்தம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் தீர்வுகள் நம்ம வீடியோக்களில் சொல்லிட்டு வரோம்.
அதே போல் அது சம்மந்தமான வீடியோக்களை போட்டுட்டு வரோம். யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படும், யாருக்கெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் 2 பேரோட வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை பற்றி வேலை விஷயமாகவும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ தொழில் பிரச்சனை, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா வேணாவா என்பதை பற்றிலாம் நம்ம வீடியோக்கள் போடுறோம். விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இப்போது இந்த குடும்ப பிரச்சனையை நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம்? குடும்ப பிரச்சனை வருதுன்னாக முதல்ல அதாவது 3வது நபரை குடும்பத்தில் தலையிட வைக்காதீங்க. அல்லது 3வது நபர்ன்றது தாயாரோட பேச்சு கேட்டுட்டு கூட வாழ்க்கை துணைவர்கிட்ட பேசுறது, சண்டை போடுறது கூட அவாய்ட் பண்ணிடணும். அல்லது சகோதரிகள் அல்லது வெளி நண்பர்கள் அவங்களுடைய இன்டர்ஃபியரை அவாய்ட் பண்ணணும் குடும்ப வாழ்க்கையில். நீங்களும் 3வது அதாவது மற்றவங்களுடைய குடும்பத்துக்கு போயிட்டு கருத்து சொல்லாமல் இருக்கணும். அதே போல் உங்களுடைய பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு தவறே செய்கிறாங்க அப்படின்னா கூட 2 பேரும் நேருக்கு நேராக உட்காந்து அந்த மனம் விட்டு பேசி ஒரு தெளிவான முடிவெடுங்க. பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டாங்க அதன் மூலம். ஸோ பிள்ளைகள் கருத்தில் கொண்டு ஒருத்தர் தவறே செஞ்சிடறாருன்னு வச்சிங்களேன், ஒருத்தருக்கு வந்து ஒரு அஃபயர் ஏற்பட்டுடுது, அதன் வகையில் வந்து அவர் தவறான ஒரு வழியில் போயிட்டாரு அப்படின்னா கூட, ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன், அப்படிலாம் ஏற்பட்டுடும்னு நினச்சி உங்களோட வாழ்க்கையில் இதை பொருத்தி பார்க்காதீங்க. அப்படி ஒருத்தருக்கு தவறான ஒரு உறவு ஏற்பட்டுடுது, ஆனால் ஒருத்தர் வந்து அதனால் வந்து அதாவது வாழ்க்கை துணைவருக்கு ஏற்பட்டுடுது, நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிறீங்க, தெரியும் போது மன வருத்தம் அடையும். அவங்கள விட்டு பிரிஞ்சிடணும், நீங்களும் வந்து வெளியே போகிறீங்க அப்படின்னும் போது குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்க பாதிச்சிருது. ஸோ அதற்கு வந்து வாழ்க்கை துணைவர்கிட்ட உட்காந்து பேசி பார்க்கலாம் பொறுமையாக. இதை வந்து மேலும் தொடராமல் இருக்கிறது, இதன் மூலம் நம்ம குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகும். அதே போல் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படாது என்பதை வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கலாம், பேசி ஒரு முடிவெடுக்கலாம். அதே போல் கொஞ்சம் வாழ்க்கை துணைவரை நேசிக்கலாம். நீங்களும் நிறைய விட்டு கொடுத்து போகலாம். எல்லாருமே தப்பு பண்ணக்கூடியவங்க தான். எல்லாருக்குமே ஒரு நல்ல நேரமும் இருக்கும், ஒரு கெட்ட நேரமும் இருக்கும். எல்லாருமே வந்து எல்லா நேரத்துலையும் கரெக்டாகவே இருக்கிறதில்ல. ஒரு சில நேரங்களில் தவறாக பேசிடுறாங்க, சில நேரங்களில் தவறாக நடந்துக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம கடந்து போகும்போது தான் வாழ்க்கை வந்து ஒரு நிலையில் வந்து ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா நிறைய பாதிக்கப்படுவோம், நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, மேலும் மேலும் மன அழுத்தங்களை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பேசி பார்க்கலாம். அதற்கும் மேலே ஒத்து வரல, பிரச்சனை இப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குதுன்னா அப்போ வந்து ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கலாம். அது வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கு வந்து தான் முக்கியமானது. இப்போ பரிகாரம், சண்டை சச்சரவு, பிரச்சனை இருக்குது, ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு தோஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரச்சனையோடு இருக்கும்போதே என்ன பண்ணலான்னாக்க நீங்கள் மறுதாலி கட்டலாம். அதே ஜோடிக்கு வந்து ஒரு திருமண நாள் குறித்து ஒரு ஐயர்கிட்ட அல்லது ஒரு ஜோதிடர்கிட்ட திருமண நாளை குறித்து கரெக்டான திருமண நாளை குறிச்சிங்க. ஒரு ஐயரை வச்சு திருமணத்திற்கு உண்டான சடங்குகள் என்னவோ அந்த சடங்குகள்லாம் யாகம் வளர்த்து மெட்டி அணிந்து அம்மி மிதித்து அந்த சடங்குகள் முறையாக செஞ்சு திருமண நாளில் கரெக்டாக புதிய தாலி வாங்கி கட்டுங்க. அந்த பழைய தாலியை கோவில் உண்டியில் 2 பேரும் சேர்ந்தே போட்டுருங்க. இது வந்து ஒரு கோவிலில் தான் பண்ணணும். அந்த பழைய தாலியில் கோத்திருக்கக்கூடிய குண்டு மணி இதெல்லாம் வந்து மீண்டும் கோக்கக்கூடாது. அதை வேறு நகையாக வேணால் செஞ்சுக்கலாம். புதிய தாலி, புதிய கயிறு இதெல்லாம் கட்டி மீண்டும் ஒரு முறை ஒரு சாந்தி முகூர்த்தம் பண்ணி மகிழ்ச்சியாக வாழ முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லாவே இருக்கும். மறுதாலி கட்டும்போது சில பாதிப்பு நீங்கும். ஆனால் அந்த மறுதாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் ஒரு ஃபிசிக்கலாக கான்டாக்ட் கூட இல்லாமல் கொஞ்சம் பிரிந்திருந்தாக அதுக்கப்புறம் கட்டுறீங்க, அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி கட்டுறீங்கன்னா கொஞ்சம் சிறப்பான பலனை கொடுக்கும். இது யாருக்கு கொடுக்குன்னா, ஒருத்தருக்கு கலஸ்தர தோஷம் இருந்து ஒருத்தருக்கு இல்லைனாக, ஒருத்தருக்கு கொஞ்சம் நல்ல நேரம் இருக்குன்னா ஒர்க் அவுட் ஆகும். இல்லை 2 பேருக்குமே கலஸ்தர தோஷம் இருக்குன்னா இதுவுமே கூட ஒர்க் அவுட் ஆகாது. அதற்கு ஒரு சில பேச்சுவார்த்தை, ஒரு கவுன்சிலிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. அதுதான் நான் சொல்லக்கூடியது. நன்றி, வணக்கம்.